अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। इन्नल हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि। अऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना मिन सय्यिआति अअमालिना। मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। कान नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम इन्ना अस्दक़ल हदीस किताबुल्लाह व अहसनल हदी हदी मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम। शर्रुल उमूरि मुहदसातुहा कुल्लु मुहदसतिन बिदअह குல்லு பிதஅத்தின் லலாலா குல்லு லலாலத்தின் ஃபின்னார்। உங்களை ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற ஏக இறைவனின் எச்சரிக்கையும், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள், நீங்கள் முஸ்லிமாக தவிர மரணித்து விடாதீர்கள் என்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அறிவுரையும் உங்களுக்கும் எனக்கும் நினைவடித்தவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்து சூராவின் விளக்கத்தை நாம் தொடராக பார்த்து வருகிறோம். அதில் மாலிக் யௌமித்தீன் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி என்கிற செய்தியில கொஞ்சம் பார்க்கணும். அந்த நியாய தீர்ப்பு நாளில் அவன்தான் முழுமையான அதிபதி, அதற்கு தீர்ப்பு வழங்குவதற்கான முழுமையான அதிபதி என்பதில் அன்றைய நாளில் இன்றைக்கு மக்கள் நினைப்பது போல அவரால் இவரால் நான் சிபாரிசு மூலமாக பரிந்துரை மூலமாக நான் சொர்க்கத்தை அடைந்து விடுவேன் என்று நினைக்கிறார்களே, அதற்கு எந்த முகாந்தரமும் வழியும் இல்லை என்பதை இறைவன் திருமறை குர்ஆன் நெடியிலும் அழகாக நமக்கு சொல்லுகிறான். அந்த நாளின் முழு அதிகாரம் அவனுக்குரியது. அந்த நாளில் யாருக்கும் சிறிதளவும் கடுகளவும் இறைவன் அதிகாரத்தை வழங்கவில்லை என்பதை இறைவன் திருமறை குர்ஆனிலே நமக்கு அழகாக சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த உலகத்தில் எத்தனையோ சமுதாயங்கள் வந்திருக்கிறது, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு தூதர்களை இறைவன் அனுப்பி வைத்திருக்கிறார். அப்படி ஒவ்வொரு சமுதாயம் ஏதோ ஒரு தவறுக்காக, ஏதோ ஒரு பாவ செயலிலிருந்து அவரை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் தூதர்களை அனுப்பியிருக்கிறார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமுதாயத்திற்கு தூதராக அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ்வை சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வை அவர்கள் முழுமையாக நாம் அறிந்ததை விட அவர்கள் கூடுதலாக அறிந்து வைத்திருந்தார்கள். இன்றைக்கு இந்த முஸ்லீம் சமூகம் கூட சில இடத்துல சில அவுலியாக்கிட்ட போய் விசா கொடுக்குற அவுலியான்னு சொல்லி சில பேர்த்திட்ட போய் சஜிதா செய்யறதை பார்க்கிறோம். சில அவுலியாக்கள் குழந்தை கொடுக்குற அவுலியான்னு சில பேர்த்திட்ட போறதை பார்க்கிறோம். இன்றைக்கு விளங்கி இருக்கிற இந்த முஸ்லிம்களை தாண்டி அன்றைக்கு இருந்த மக்கத்து காஃபிர்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருந்தாலும் சொன்னால், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான் அவளை பத்தி. இந்த வானத்தை படைத்தவன் யார், பூமியை படைத்தவன் யார், அல்லாஹ் தான். வானத்திலிருந்து மழையை பொழிய செய்கிறானே அவன் யார், அல்லாஹ் தான். இந்த பூமியிலிருந்து பயிர்களை முளைக்க செய்கிறானே அவன் யார், அல்லாஹ் தான். குழந்தையை கொடுக்கிறானே அவன் யார், அல்லாஹ் தான். இப்படி எல்லாம் உச்சபட்சமாக அவன் தெளிவாக புரிந்து வைத்திருந்தான் அந்த மக்கத்து காஃபிர். எல்லாவற்றுக்கும் அதிகாரம் படைத்தவன் அல்லாஹ்வை தவிர வேற யாருமே இல்லை என்று அவன் தெளிவாக விளங்கி வைத்திருந்தான். அப்பொழுது அவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அப்படி அல்லாஹ்வை இவ்வளவு தெளிவாக புரிந்து வைத்திருக்கிற நீங்கள் ஒன்றுக்கும் ஒரு நன்மையும் ஒரு தீமையும் செய்யாத இந்த சிலைகளை, இந்த கடவுள்களை எதற்காக நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று அவரிடத்திலே கேள்வி கேட்கிற போது அவர் என்ன பதிலை சொன்னார்கள்? அல்லாஹ் அதை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அவள் என்ன பதில சொன்னாங்க? யகூலூன ஹாவுலாயி சுபஆ இந்தல்லாஹ். இவர்கள் இந்த சிலைகளை, இந்த கடவுள்களை நாங்கள் எதற்காக வணங்குகிறோம் என்று சொன்னால், இவர்கள் எல்லாம் எங்களை அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை ஏற்படுத்துவார்கள், எங்களுக்காக சிபாரிசு செய்வார்கள் என்பதற்காகத்தான் வணங்குகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ் அவன் தெளிவாக தான் புரிந்து வைத்திருந்தான். இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்தை தாண்டி அன்றைக்கு இருந்த சமூகம் மிக தெளிவாக அல்லாஹ்வை புரிந்து வைத்திருந்தார்கள். பிறகு எதற்கு இந்த கடவுளை வணங்குகிறார்கள் என்று சொன்னால், எங்களுக்கு இவர்கள் அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை ஏற்படுத்துவார்கள், எங்களுக்காக பரிந்துரை செய்வார்கள் என்பதற்குத்தான் நான் இந்த சிலைகளை வணங்குகிறோம் என்று அவர்கள் சொன்ன செய்தியை அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். சொல்லிட்டு சொல்றான்,
எப்பா நீங்க உங்களுக்கு எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த இந்த வானத்திலும் பூமியிலும் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, குல் அத்தோ நபி அல்லா, முகமதே இந்த சமுதாயத்துக்கு சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, பிமா அல்லமூன சமாவாத்தி வல்லரில், வானங்களிலும் பூமியிலும் அல்லாவுக்கு தெரியாத செய்தியை நீங்க அல்லாவுக்கு சொல்லி தெரியுங்களா? இவங்க சிபாரிசு செய்வான்னு நீங்க சொல்றீங்க, வானத்திலையும் பூமி எனக்கு தெரியாம அவங்க எனக்கு சிபாரிசு செய்வாங்களா? என்கிட்ட சிபாரிசு செய்வாங்களா? அப்படி நீங்க எனக்கு சொல்லி தரீங்களா என்று அவரிடத்திலே அல்லாஹ் கேட்பதாக 10வது அத்தியாயம் 18வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த சமுதாயத்திற்கு தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு வந்தாங்க? அல்லாஹ் இந்த இணை அந்த சிலைகள் எல்லாம் எங்களுக்கு சிபாரிசு செய்யும் என்பதற்காக அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். அதிலிருந்து அந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராக அல்லாஹ் அனுப்பி வைத்தான் என்பதை பார்க்கிறோம். சொல்றான், நீங்க அல்லாஹ் மேலும் சொல்றான், அவங்களுக்கு அந்த தெளிவா அல்லாஹ் புரிய வைக்கிறான். வலா யம்லிகூன அல்லதீன யதுஊன மின் துர்ரி ஸபா, நீங்கள் யாரையெல்லாம் சிபாரிசு செய்வார் நினைக்கிறீங்களே அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்கு சிறிதளவும் அதிகாரம் இல்லை. சிபாரிசு செய்வதற்கு அவர்களுக்கு எந்த ஒரு கடுகளவும் அதிகாரம் இல்லை என்பதை தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த யாருக்கும் நாளை வறுமையில அதிகாரம் சிபாரிசு செய்வதற்கு பரிந்துரை செய்வதற்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதை இன்னும் ஏராளமான வசனங்கள்ல தெளிவாக சொல்றான். நம்ம போன வாரம் நிறைய செய்திகள் நம்ம சொல்லியிருக்கோம். இறுதியாக ஒரு நாள் இருக்கிறது, இந்த நாள் விசாரணை நடைபெறுது, அந்த நாள் மிக கடுமையாக இருக்கும் என்பதை நம்ம எல்லாம் தெரியும். அப்ப அந்த நாள்ல ஒரு நிகழ்வை பத்தி அல்லாஹ் சொல்றாங்க, ஒரு அழகான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு அழகா படிச்சா கூட இன்றைக்கு நம்ம மீண்டும் மீண்டும் நான் சொல்றோம், ஒரு அறியாத மக்கள் ஒரு பக்கம் ஒரு குரானையோ ஹதீஸையோ அல்லது இஸ்லாத்தின் சட்டத்திட்டங்களோ அறியாத சில மக்கள், பெரும்பாலான மக்கள் இந்த மற்ற கடவுள்கள் அல்லாஹ்வுக்கு இணையாக பலர பெரியார்கள் நினைக்கிறாங்க, மகான்கள் நினைக்கிறாங்க, சூஃபிய சேகுமார்களை, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. நிறைய கூட்டங்கள் இன்றைக்கு உலகத்துல இருக்கிறாங்க, ஒவ்வொரு மாதிரி ஒரு நினைக்கிறாங்க. இவர்களை விடுங்க. ஆனால் குரானையும் ஹதீஸையும் படித்தவர்கள் எல்லாம் இந்த குரான் வசனம் அது குரான்ல தெளிவாகவே இருக்குது. ஆனா இதெல்லாம் படித்த மக்கள் கூட அந்த மக்களுக்கு எப்படி வழிகாட்டுறாங்க, அதெல்லாம் செய்யலாம் கிடைக்கும் என்று வழிகாட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க, ஒரு ஹதீஸ், ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ். அழகா இந்த ஒரு செய்தியை அவங்க புரிந்து கொண்டாலே யாருக்கும் எந்த அதிகாரமும் இருக்காது என்பதை அழகாக புரிந்து கொள்ள முடியும். அந்த கடுமையான நாள்ல எல்லாம் மக்கள்லாம் நிற்கிற அந்த நாள்ல மக்கள்லாம் பேசிக்குவாங்க, விசாரணை நடைபெறாது. ரொம்ப கடுமையான நாள் அந்த நாள், வெயிலுடைய கொடுமை தாங்க முடியாம அந்த மக்கள் எல்லாம் அல்லோல பட்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்துல மக்கள் பேசிக் கொள்வாங்க. என்ன பேசுவாங்க? அலா தல்லோனமை இலா ரப்பிகும், உங்கள் இறைவனிடத்திலே யாராவது பேசுறதுக்கு யாராவது பாருங்கப்பா, யாராவது இருப்பாங்கல்ல, யாராவது பேசுறதுக்கு பாருங்க, யார்கிட்ட பேசினா நமக்கு இந்த நாள்ல இருந்து நம்ம காப்பாற்றப்படும், கொஞ்சம் போய் பாருங்க பேசுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த மக்கள் பேசுவாங்களாம், நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல அவர்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடி போய் அவர்கிட்ட போவாங்க. அவர்கிட்ட போய் சொல்லுவாங்களாம், அந்த அபூ பஸர், நீங்கள் தான் எங்களுடைய தந்தை, அவர் தான் முதல் மனிதர், நீங்கள் தான் எங்களுடைய தந்தை, ஹலக்க பி எதிஹி, அல்லாஹ் தன்னுடைய கையால் உங்களை படைத்தான், தன் கையால படைத்து மின் ரூஹி, அல்லாஹ் தன்னுடைய உயிரை உங்களுக்கு ஊதுனா. அவருடைய பெருமையெல்லாம் சொல்றது, அல்லாஹ் நீங்க தான் முதல் மனிதரே, உங்களை அல்லாஹ் தன் கையால படைச்சான், தன்னுடைய உயிரையும் உங்களுக்கு ஊதினா, அவ்வளவு சிறப்பு உங்களுக்கு இருக்குது, இவ்வளவு கடுமையா இருக்குது, நாங்களாம் உங்க பிள்ளை எவ்வளவு சிரமப்படுறோம் கஷ்டப்படுறோம், எங்களால் தாங்க முடியல, கொஞ்சம் போய் பேசுங்களேன் என்று சொல்லுகிற போது அவர் என்ன சொல்வாராம்? அவர் சொல்வாராம், இன்றைக்கு இறைவன் மிக கடுமையான கோபத்தில் இருக்கிறான், இதற்கு முன்பும் இறைவன் இதுபோல் கோபப்பட்டதில்லை, இதற்கு பின்பும் இறைவன் இதுபோல் கோபப்பட போவதில்லை, ரொம்ப கடுமையான கோபத்தில் இருக்கிறான், நான் போக மாட்டேன். ஏன்னு சொன்னா, நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன், நான் ஒரு தவறு இழைத்து விட்டேன், இறைவன் என்னை படைத்து சொர்க்கத்திலே குடியமர்த்தி ஒரே ஒரு கட்டளை தான் எனக்கு போட்டான், இந்த மரத்தை நீ நெருங்காத என்று ஒரே ஒரு கட்டளை தான் எனக்கு போட்டான், அந்த ஒரு கட்டளை கூட என்னால நிறைவேற்ற முடியல, அந்த ஒரு கட்டளை நிறைவேற்றிருந்தனா நீங்கள்லாம் இவ்வளவு பேர் வந்திருக்க மாட்டீங்க, உங்களுக்கு நான் சிபாரிசு செய்கிற தேவை இருந்திருக்காது, அதனால் நான் செய்த தவறுக்கு அவனிடத்திலே அவன் கடுமையான கோபத்தில் இருக்கிறான், அவனிடத்திலே நான் போக முடியாது, பேச முடியாது என்று சொல்லி கைவிரித்து விடுவார். நீங்க அடுத்த நூ அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட நீங்க போங்க, அடுத்த ஒரு பெரிய தூதர் நீங்க அவர்கிட்ட போங்க என்று அவர் அங்க கை காட்டிடுவார். அடுத்து நூ அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட போவாங்க, அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க, அவர்தான் உலக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போல முன்னாடி அவர்தான் உலக மக்கள் அனைவருக்கும் தூதர். அடுத்து வந்த தூதர்கள்லாம் ஒரு சமுதாயத்துக்கு தூதர், ஒரு மொழிக்கு தூதர்,
ஒரு ஊருக்கு தூதராக இப்படி இருந்தார்கள். ஆனால் நூ அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்குமாக உலக தூதராக இருந்த ஒரு மனிதர். அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க, நீங்க உலக தூதரா இருந்தீங்க, அல்லாஹ் உங்களை குர்ஆன்ல என்ன சொல்றான், அது சமால்லாஹு அப்தன் சக்கூரா, உங்களை நன்றியுள்ள அடியார் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்பதான் குர்ஆன்லாம் எடுத்து பேசுவாங்க மக்கள். இன்றைக்கு குர்ஆனை படிக்காதவர்கள், குர்ஆனை பற்றி அறிவில்லாதவர்கள் அன்றைய நாள் அந்த கடுமையை பார்த்த உடனே அன்னைக்கு போய் ஒவ்வொரு தூதரிடத்திலும் அவருடைய சிறப்பை சொல்லி குர்ஆன்ல அல்லாஹ் உங்களை என்ன சொல்றான், நன்றியுள்ள அடியாருன்னு சொல்லியிருக்கான். அதனால நீங்க உலகம் முழுவதும் நீங்க தூதரா இருந்தீங்க, நீங்க கொஞ்சம் போய் பேசுங்க என்று அவரிடத்துல நூ அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல போய் மக்கள் முறையிடுவார்கள். அப்ப அவர் சொல்லுவாரு, அவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொன்னார்களே அதே போல என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கு அல்லாஹ் கடுமையான கோபத்தில் இருக்கான். இதுக்கு முன்னாடியும் அவன் இந்த அளவு கோபத்தில் இல்லை, பின்னாடியும் இது போல கோபப்பட மாட்டான், அதனால கடுமையான கோபத்தில் இருக்கிறான், அதனால் நான் போக மாட்டேன், நான் ஒரு தவறு இழைத்து விட்டேன், அதனால் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன தவறு? அவர் சொல்றாரு, அல்லாஹ் எனக்கு ஒரு பிரார்த்தனை அங்கீகரிப்பதாக, நீ எந்த பிரார்த்தனையா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு பிரார்த்தனை, அதை நீ கேட்டேன்னு சொன்னா கட்டாயம் நான் கொடுத்துருவேன் என்று அல்லாஹ் என்னை ஒப்பந்தத்தோடு என்னை அனுப்பினான். அந்த பிரார்த்தனை நான் எதற்கு பயன்படுத்தி விட்டேன் சொன்னால் 950 ஆண்டுகள், 1000க்கும் 50 ஆண்டுகள் குறைவாக என் சமுதாயத்துக்கு நான் பிரச்சாரம் செய்தேன். நமக்கு ஒரு நாள் 2 நாள் 3 நாள் சொல்ற ஒரு செய்தியை சொல்றேன்னு சொன்னா, கேட்கலன்னு சொன்னா நமக்கு எவ்வளவு கடுமையாக கோபம் வருகிறது. ஆனால் 950 ஆண்டுகள் அவர் பிரச்சாரம் செய்திருக்கார், அந்த மக்களோடு வாழ்ந்திருக்கிறார். குறைஞ்சபட்சம் ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பிரச்சாரம் செய்திருந்தால் கூட ஒரு 850 ஆண்டுகள் 800 ஆண்டுகள் அந்த சமுதாயத்துக்கு அவர் பிரச்சாரம் செய்திருக்கிறார். ஆனால் அந்த மக்கள் கேட்கல. அந்த கோபத்தில் என்ன செஞ்சிடாரு, இறைவா இதுக்கு மேல கேட்க மாட்டான், இவங்களை அழிச்சிரு என்று சொல்லி நான் அந்த பிரார்த்தனையை என் சமுதாயம் அழிவதற்கு நான் கேட்டுவிட்டேன், என் சமுதாயம் அழிவதற்கு நான் கேட்டுவிட்டேன். அந்த என்னுடைய சமுதாயம் நேர்வலை பெற வேண்டும் என்பதற்கு நான் கேட்டிருந்தால் கூட பரவாயில்லை, ஆனால் என் கோபத்தால் என் சமுதாயம் அழிய வேண்டும் என்று நான் பிரார்த்தனை கேட்டுவிட்டேன். அந்த பிரார்த்தனை கேட்டதால் என் சமுதாயம் அழிக்கப்பட்டு விட்டது, அதனால் அல்லாஹ்விடத்திலே போவதற்கு நான் வெட்கப்படுகிறேன், அதனால் நான் போக மாட்டேன் என்று சொல்லி அவர் என்ன சொல்வாரா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரும் சொல்வார்களா, நப்சி நப்சி, இறைவா என்னை காப்பாற்று என்று அவர் ஓடிடுவார். யாரு? முதல் மனிதர் தந்தை. அவரே என்ன சொல்லிடுவாரா, என்ன காப்பாத்து என்ன காப்பாத்து என்று போயிடுவாரு. அல்லாஹ்வுடைய கையால் படைக்கப்பட்ட அந்த மனிதர் நூ அலைஹிஸ்ஸலாம், உலகம் முழுவதும் தூதராக இருந்த நூ அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லிடுவாரு, அவரும் கடைசியில் என்ன சொல்லுவாரு, நீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல போயிருங்க, நப்சி நப்சி என்ன காப்பாத்திரைவா என்று சொல்லி அவரும் சொல்லிடுவாரு. சொல்லி நம்ம செய்தியை பார்க்கணும். அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போறாங்க. அவர்கிட்ட போய் அவர்கிட்ட சொல்லுவாங்களாம், அந்த நபியுல்லா, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர், ஹலீலுஹு, அல்லாஹ்வுடைய நண்பர், அல்லாஹ் நண்பராக வேற இருக்கிறீங்க என்று சொல்லிட்டு நீங்க அப்படி அவருடைய சிறப்பை பத்தி அங்க அவர்கிட்ட சொல்லுவாங்க. நீங்க போய் கொஞ்சம் நீங்க அல்லாஹ்ட்ட பேசுங்க, அல்லாஹ்வுடைய நண்பரா இருக்கீங்களே, நீங்க போய் கொஞ்சம் அல்லாஹ்ட்ட பேசுங்க என்று அவர்கிட்ட சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்லுவார், அவரும் அதையே சொல்வார், அல்லாஹ் கடுமையான கோபத்தில் இருக்கிறான், அதனால நான் போக முடியாது, நான் ஒரு 3 பொய் சொல்லிட்டேன், நான் ஒரு 3 பொய் சொல்லிட்டேன் என்று அவர் சொல்றார். என்ன அந்த 3 பொய்? நம்ம அந்த செய்தி நம்ம ஒரு ஏற்கனவே பேசியிருக்கோம். அந்த செய்தி 3 செய்திகளும் நினைச்சா அதெல்லாம் பொய்யா, அவரு அதை போய் பயந்துக்கிட்டு எப்படி இருக்கிறார். 3 பொய்ன்னு சொன்னா என்ன பொய்? நான் அந்த ஊர்ல இருப்பார்ல, இருக்கும்போது அந்த ஊர்ல திருவிழா வரும், பக்கத்து ஊர்ல திருவிழாவுக்கு எல்லாரும் போறாங்க. இப்போ இவரையும் கூப்பிடுறாங்க, நானும் வா போலாம் அப்படின்னு. இல்ல எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வரல. இவர் என்ன பிளானு, இவங்க எல்லாம் திருவிழாவுக்கு போன பிறகு அங்க இருக்கிற சிலைகள் எல்லாம் உடைச்சிருன்னு சொல்லி அவர் பிளான். அதனால நான் வரல, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டார். இந்த உடம்பு சரியில்லைன்னு சொன்னது அவருக்கு பொய்யா தெரியுது. அவரு ஒரு என்ன நோக்கத்திருந்தால் அங்க போனா இணை வைக்கிற காரியங்கள் நடக்கும், ஏதாவது பாவங்கள் நடக்கும், அங்க நம்ம எதுக்கு போகணும் என்பதற்காக இவரு நான் வரலன்னு போய் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நான் வரல அப்படின்னு சொல்லியிருந்தா அது வேற, எனக்கு உடம்பு சரியில்லை, நல்லா தான் இருக்காரு, ஆனால் உடம்பு சரியில்லை என்று சொன்னது அது ஒரு பொய்யாக அவர் கணக்கெடுக்கிறார். நான் பொய் சொல்லிட்டேன், அந்த ஒரு பொய். 2வது பொய் என்ன, மனைவியோடு இன்னொரு நாட்டுக்கு போறாரு, தன்னுடைய மனைவியோடு இன்னொரு நாட்டுக்கு போறாரு. அங்க போறப்ப என்ன, அந்த நாட்டுடைய மன்னன் எப்படிப்பட்டவன் சொன்னா, கணவன் மனைவியாக வரவங்க, மனைவி அழகாக இருந்தால் கணவனை கொலை செய்து விட்டு மனைவி அவன் எடுத்துக்கிறது, அப்படி ஒரு மோசமான ஒரு மனிதனாக இருந்தான். அதை கேள்விப்பட்டவன என்ன சொல்றாரு, இவனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுறான், அந்த மன்னன் கூப்பிட்டு யார் இது கூட வந்திருக்கு யாரு என்று கேட்டவன இவர் என்ன சொல்லுறாரு, மனைவியே என்னுடைய சகோதரி, ஏன்னா இவரு உயிரை காப்பாத்துறதுக்காக என்னுடைய சகோதரின்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு இங்க மனைவிட்டு சொல்றாரு, நான் இப்படி சொல்லிட்டேன், இந்த உலகத்திலே உன்னை என்னையும் தவிர அல்லாஹ் வணங்க இருக்கு வேற யாரும் இல்லை, அதனால நான் இப்படி சொல்லிட்டேன், அதனால அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு பொய்யாக அவர் 2வது பொய் சொல்றாரு. தன்னுடைய உயிரை காத்து கொள்வதற்காக ஒரு பொய் சொன்னாரு, அது ஒரு பொய்ன்னு அவர் சொல்றாரு. 3வது என்ன, அந்த சிலையை உடைக்கிறது இருந்தால சிலையெல்லாம் உடைச்சிடுறாரு.
சிலையெல்லாம் உடைச்சிட்டு என்ன செய்யறாரு, சின்ன சிலையை பூரா உடைச்சிட்டு ஒரு பெரிய சிலையோட கழுத்துல கோடாலியை மாட்டி விட்டார். அப்ப மக்கள் எல்லாம் போயிட்டு திரும்பி வந்து பார்க்கற எல்லாம் உடஞ்சி கிடக்கு. யார் அதை உடைச்சது? அந்த இப்ராஹிம் ஒரு இளைஞர் தான் அப்படி பேசிட்டு இருந்தாரு, அவராக தான் இருக்கும். கூட்டு வந்து விசாரிக்கிறீங்க, நீ தான் உடைச்சியா? நானும் உடைக்கலையே. பாரு அந்த பெரிய சிலை இருக்குது, அதுதான் கழுத்துல கோடாலி மாட்டிட்டு இருக்கு, அது வேணா உடைச்சிருக்கும், போய் கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொன்னார்ல. அதுவும் ஒரு பொய்யாக அவர் இந்த 3 பொய்யை நான் சொல்லிட்டேன், அதனால நான் அல்லா இடத்துல போய் பேச மாட்டேன். அல்லாஹ் கோபத்துல இருக்கிறான், நப்சின்னு அவரும் போயிடுவார். அவர் என்ன சொல்றாரு, அடுத்து அவரு மூசா அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய பேரன் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாரு, அவர்கிட்ட போங்க என்று அவர் அங்க அனுப்பிச்சு விட்டுருவார். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட போறாங்க. அவர்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ் உன்னிட்ட தான் இந்த இருக்கிற தூதர்களே, எல்லா தூதர்களோட உன்னிட்ட தான் அல்லாஹ் நேரடியாக பேசியிருக்கான், வேற யார்ட்டையும் நேரடியாக பேசினது இல்லை. வஹி மூலியமா பேசுவான், மாணவர்களை அனுப்பி பேசுவான், ஆணவர்களை அனுப்பி பேசுவான். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட மட்டும்தான் நேரடியாக பேசினா அந்த சிறப்பை சொல்லுவாங்க. நேரடியாக அவங்கள்ட்ட அல்லாஹ் பேசியிருக்கான், அதனால நீங்க போய் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு அவர் என்ன சொல்வாரு. அவரும் அதே பதில். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்களோ, அல்லாஹ் கடுமையான கோபத்தில் இருக்கான், நான் போக மாட்டேன், நானும் ஒரு தவறு செய்து விட்டேன். அவர் என்ன தவறு? அவர் நபி ஆவதற்கு முன்பாக ஒரு கொலை செஞ்சிடறாரு. என்ன கொலை? அவர் ரோட்ல அப்படியே வந்துட்டு இருக்காரு, 2 பேர் சண்டை போட்டுருக்காங்க. அல்லாஹ் அதுக்கு வரலாறு குர்ஆன்லயே சொல்றோம். 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஒருத்தன் இவருடைய சமுதாயத்தை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தை சேர்ந்தவன், இன்னொருத்தன் எதிராளி சமுதாயத்தை சேர்ந்தவன். இவரை பார்த்தோன்னா அவன் என்ன சொல்றான், மூசா வந்து கேட்க மாட்டியா பாரு, என்ன அடிக்கிறான் அப்படின்னு சொன்னான்னு அவர் வந்தாரு. என்ன ஏதுன்னு கேட்கல, ஓங்கி ஒரு அடி விட்டாரு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஓங்கி ஒரு குத்து விட்டாரு, அவன் ஆளு முடிஞ்சிட்டான், ஆளு இறந்து போயிட்டான். அது என்ன, பயந்து ஊரை விட்டு ஓடிடுவாரு அப்படிங்கிற வரலாறுலாம் அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான். அப்ப அந்த தவறை சொல்லி என்ன சொல்றாரு, இது நபியாவதற்கு முன்பாக அறியாமல் ஒரு அடி அடிச்சாரு, செத்து போயிட்டான். அவர் வேணும் அடி கொலை பண்ணுங்கிறதுக்காக கொலை பண்ணல, அறியாமல் நடந்தது, தெரியாமல் நடந்ததுக்கு அல்லாஹ் குற்றம் பிடிக்க போறது இல்லை. ஆனாலும் அதை ஒரு குற்றமாக அவர் கருதி என்ன சொல்றாரு, என்னால முடியாது, அல்லாஹ் கோபத்துல இருக்கான், நான் ஆல்ரெடி ஒரு கொலை செஞ்சுட்டேன், அதனால என்னால முடியாது, நான் வரமாட்டேன் என்று சொல்றாரு. அப்ப அடுத்து அவர் இன்னொரு வழி காட்டுறாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க அங்க போங்க என்று அடுத்து மக்களுக்கு அங்க வழி காட்டுறாரு. அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட வராங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன சொல்றாங்க, அல்லாஹ் உங்களை வந்து அதிசயமான முறையில படைச்சிருக்கான். எப்படி? தந்தை இல்லாமல் அதிசயமான முறையில தன்னுடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தைன்னு சொல்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என் வார்த்தை என்று சொல்றான். அப்போ அல்லாஹ்வுடைய வார்த்தையால் உங்களை படைச்சிருக்கான், அதனால நீங்க கொஞ்சம் போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த தவறும் செய்ததில்லை. நபிகள் நாயகம் சொல்றாங்க, அவரு எந்த தவறும் செய்ததில்லை. அவர் என்ன சொல்வாரு, அல்லாஹ் வந்து கடுமையான கோபத்தில் இருக்கான், நான் போக மாட்டேன் என்று தன்னுடைய தவறை சொல்ல மாட்டாரு. ஏன்னா ஏன்னு சொன்னா அவரு எந்த தவறுமே செய்ததில்லை. ஏன்னு சொன்னா மரியா அலைஹிஸ்ஸலாமுடைய, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் இருக்காங்கல்ல, தாயோடைய தாய் இம்ரானுடைய மனைவி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவங்க வந்து தன்னுடைய வயிற்றுல குழந்தை இருக்கிற போது, அந்த வரலாறு குர்ஆன்ல இருக்கு, தன்னுடைய குழந்தை வயிற்றுல இருக்கிற போது அவங்க ஒரு துவா செய்யறாங்க, இறைவா இந்த குழந்தை பிறந்த உடனே பள்ளிவாசலுக்கு நான் நேர்ச்சி செஞ்சிடறேன். அந்த காலத்துல அப்ப நேர்ச்சி செய்யக்கூடிய ஒரு வழக்கம் இருந்துச்சு. ஒரு குழந்தை பிறந்த உடனே பள்ளிவாசல் கொண்டு விட்டுருவாங்க, பள்ளிவாசல் சுத்தம் பண்றது, கூட்டுறது, பள்ளிவாசல் சேவை செய்யறது, அப்படியே குழந்தையை விட்டுருவாங்க. அது மாதிரி ஒரு பழக்கம் அன்றைக்கு இருந்தது. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் என்ன பண்றாங்க, என்னுடைய வயிற்றுல இருக்க குழந்தைய உனக்காக நான் நேர்ச்சி செய்துட்டேன், அந்த குழந்தைய நான் பள்ளிவாசல் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி. ஆனா பிறந்தவனை பார்த்தா என்ன குழந்தை, பெண் குழந்தை சொல்றான். அது அப்படியே சொல்றாங்க, நான் இறைவா ஏன் பெண் குழந்தையா போச்சு, ஆண் குழந்தைனா பள்ளிவாசல தனியா இருக்கிறதா, பள்ளியா சுத்தம் பண்றது, அது பிரச்சனை இல்லை. ஆனா பெண் குழந்தைனா அதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்ல. அவர் சொல்றாங்க, இறைவா பெண் குழந்தையா போச்சு என்று சொல்லிட்டு, அப்ப அல்லாஹ் அதையும் சொல்றான், அது என்ன குழந்தை பிறந்துச்சுன்னு எனக்கு தெரியும், அதை சொல்லி காட்ட அந்த வரலாறு. அப்ப அவங்க சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, இறைவா இந்த குழந்தைக்கு இந்த செய்தியை நம்ம நல்லா ஆழமா படிச்சுக்கணும். நம்ம ஒவ்வொருத்தரும் குழந்தை பிறக்கிற ஒவ்வொருவரும் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, குழந்தை பிறந்துச்சுன்னா இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை வளர்த்து எடுக்கிறது, ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, வளர்த்து எடுப்பது என்பது எவ்வளோ ஒரு பாரமான விஷயமா இருக்குது. அதுக்கு நம்ம இந்த ஒரு அழகானது ஒரு வழிகாட்டுது. என்ன சொல்றாங்க, குழந்தையை பெற்று கையில் எடுத்த உடனே அவங்க என்ன சொல்றாங்க, இன்னி சம்மை துஹா மரியம், இந்த குழந்தைக்கு நான் மரியம் என்று பெயரிட்டு விட்டேன். வலா இன்னி ரஜீம், இறைவா இந்த குழந்தையையும், இந்த குழந்தைக்கு பிறக்க இருக்கிற குழந்தையையும் சைத்தானின் தீங்கை விட்டு நீ பாதுகாத்து விடு என்று அன்றைக்கு அவங்க பிரார்த்தனை செய்தது. அதன் விளைவு என்னாச்சு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எந்த சைத்தான் தீண்டல, நபிகள் நாயகம் சொல்றாங்க, அவரை வந்து சைத்தான் தீண்டல, அதனால அவர் எந்த தப்புமே செய்யவில்லை என்பதை
இந்த இடத்துல நபிகள் நாயகம் பதிய வைக்கிறாங்க. அப்புறம் நம்ம குழந்தை பிறக்கும் போது என்ன செஞ்ச இடத்துல நம்ம அடிப்படையான செய்தி என்ன செஞ்சுன்னா, நம்ம குழந்தை பெற்று எடுத்த உடனே என்ன செய்யணும், பேர் வைக்கும் போதே சைத்தானிடத்திலிருந்து நம்ம பாதுகாப்பு, உளப்பூர்வமாக பாதுகாப்பு, என்னென்னமோ விதத்தில் இல்லாத விஷயங்கள் எல்லாம் செய்கிறார்கள். இந்த விஷயத்தை மனதில் வைத்து அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக அழகா சொல்லி காட்டுறான். இந்த விஷயத்தை நம்ம நினைவுல வைத்து அல்லாஹ்கிட்ட நம்ம சைத்தானை விட்டு நம்ம பாதுகாப்பு தேடிட்டோம் சொன்னா, அந்த குழந்தை சைத்தானுடைய பாதுகாப்போட எந்த பாவங்களும் செய்யாம வாழ்ந்துருச்சுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. அப்ப அதுக்கு நம்ம கவனத்துல வச்சு அதை நம்ம குழந்தைகள் பிறக்கிற போது அதை நம்ம கவனமா அந்த துவாவை நம்ம செய்யணுங்கிறது இந்த இடத்துல சொல்லணும். அப்ப அவரு எந்த தப்பும் செஞ்சதில்லை. அவர் என்ன சொல்றாரு, என்னால முடியாது, அல்லாஹ் பெரிய கோபத்துல இருக்கா, நான் பேச மாட்டேன், முகமது இருக்காரு, அவர்கிட்ட போங்க என்று அவர்கிட்ட அனுப்பிச்சு நபிகள் நாயகத்தை அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்ப இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். அடுத்த உரையில் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா காத்தமில் அன்பியாஇ வல் முர்ஸலீன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நாளில் ஒவ்வொரு தூதரிடத்திலும் மக்கள் வந்து இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருவார்கள். வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யா முஹம்மது ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர், வ காத்தமில் அன்பியா, நீங்கள் தூதர்களின் முத்திரையாக இருக்கிறீர்கள், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போதே சொல்றான். சூரா ஃபத்தஹ்ல அல்லாஹ் என்ன சொல்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்லும் போது என்ன சொல்றான்னா, இன்னா ஃபதஅனா லக ஃபதஅனா முபீனா, அந்த அத்தியாயத்துல லி யஃபிர் லக அல்லாஹு மா தகத்தம்து மின் தன்பிக வமா தஅஹர், உங்களுடைய முன் பாவங்கள் பின் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டான் அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற அந்த செய்தியை வந்து அந்த மக்கள் அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, உங்களுடைய முன் பாவம் பின் பாவம் எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சுட்டான், அதனால எங்களுக்காக நீங்க போய் அல்லாஹ்கிட்ட பேசுங்க என்று கேட்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்கிட்ட எது கேட்கும், நேரம் போய் அரிசுக்கு கீழாக நான் சஜிதாவில் வீழ்ந்து விடுவேன். நபிகள் நாயகம் சொல்றாங்க, நான் சஜிதாவில் வீழ்ந்து விடுவேன். சஜிதாவில் வீழ்ந்து நான் அல்லாஹ்வை புகழ்ந்து, எவ்வளவு புகழ முடியுமோ அவ்வளவு புகழ்ந்து பாராட்டி அவனுடைய வல்லமைகளை எல்லாம் சொல்லி நான் சஜிதாவிலே வீழ்ந்து நான் பிரார்த்தனை செய்வேன். எதுவும் பேச மாட்டாங்க, அப்படியே போய் அரிசுக்கு கீழாக விழுந்து அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவேன், போடுவேன், அப்படியே பாராட்டி கொண்டே இருப்பேன். அப்போ அது 50,000 ஆண்டுகளுக்கு நிகரான ஒரு நாள்ல அது எவ்வளவு நாள் நிகழும் தெரியாது, நீண்ட நேரமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவில் இருப்பாங்க. அப்ப அல்லாஹ் கூப்பிடுவாங்க, முஹம்மது எழுந்திருங்க, எழுந்திருங்க, போதும், நீங்க புகழ்ந்தது போதும், எழுந்திருங்கள், நீங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும், பரிந்துரை செய்யுங்கள் பரிந்துரை ஏற்கப்படும் என்று அல்லாஹ் சொன்ன பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து சொல்லுவார்கள், யா அல்லாஹ், என்னுடைய உம்மத், எல்லா சமுதாயத்தையும் அவங்க பேச மாட்டாங்க, என்னுடைய உம்மத்தை காப்பாத்து என்று அவர் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப சொல்லுவாங்க. அப்ப சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்லுவான்னு சொன்னா, எல்லாத்துக்கும் சிபாரிசு செய்ய முடியாது, யாருக்கு அவர்கள் சிபாரிசு செய்வான்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் ஒரு கூட்டம் 70,000 அல்லது 7 லட்சம் சொல்றாங்க, அது நம்ம அதிகபட்சமாக வச்சுக்குவோம், 7 லட்சம், 7 லட்சம் பேர் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கம் செல்வார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால், பறவை சகுனம் பார்த்திருக்க மாட்டார்கள். பறவை சகுனம், இந்த 7 லட்சம் பேர்த்துல யாரெல்லாம் வருவாங்கன்னு சொன்னா பறவை சகுனம் பார்த்திருக்க மாட்டார்கள். அதே போல இன்னொன்னு என்னன்னு சொன்னா, ஓதி பார்க்க மந்திரித்து பார்த்திருக்க மாட்டாங்க. மந்திரித்து பார்க்காதவர்கள், பறவை சகுனம் பார்க்காதவர்கள், எல்லாவற்றுக்கும் அல்லாஹ்வையே சார்ந்திருக்கிறார்களே, இந்த 3 தன்மை உள்ளவர்கள் அந்த 7 லட்சம் பேர்த்துல இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் அவர்கள் சொர்க்கம் சொல்லலாம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுவான், இந்த கேள்வி கணக்காம இருக்கு எல்லாம் இருக்க அந்த 7 லட்சம் பேர், அவங்களை நீங்க கூட்டிக்கிட்டு நீங்க முதல்ல சொர்க்கத்துக்கு போங்க என்று அல்லாஹ் சொல்லுவான் என்கிற செய்தியை நம்ம பார்க்கணும். இப்ப இந்த இடத்துல நீங்க வச்சு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அதெல்லாம் செய்ய முடியாது. யாருக்கு செய்ய முடியும், யார் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் செல்வதற்காக அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறானோ, எந்த தன்மையை நிர்ணயித்திருக்கிறானோ அந்த தன்மையோடு நாளை மறுமையை சந்திக்கக்கூடியவருக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கம் செல்கிற பாக்கியம் கிடைக்கும். ஆனா இந்த செய்தியை பாருங்க, நம்ம இந்த சொன்ன நீண்ட ஹதீஸ்ல பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யார், முதல் தூதர், முதல் மனிதர், அவருக்கு அங்க சிபாரிசு செய்யற உரிமை கிடையாது. யாருக்கும் அவரை விட்டு சொல்ல முடியாது. அவரே என்ன சொல்லுவாரு, நப்சி நப்சி எல்லாம் இறைவா என்னை காப்பாற்று. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரும் முடியாது, பெரிய தூதரே அவரும் முடியாது, என்ன காப்பாத்து.
அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இந்த தூதர்களாலே இந்த உலகத்துல வேண்டுமானால் திருமறை குர்ஆனில் வேண்டுமானால் இறைவன் அவர்களை எல்லாம் பெருமைப்படுத்தி இருக்கலாம், அவர்களுக்கு சிறப்பை கொடுத்திருக்கலாம். ஆனால் நாளை மறுமையில் அந்த நியாய தீர்ப்பு நாளில் அதிபதி, முழுமையான அதிபதி நான் தான். நான் யாருக்கு அனுமதி அளிக்கிறேனோ, நான் யாரை தேர்வு செய்கிறேனோ அவர்கள் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். அவர்களுக்கு மட்டும்தான் சிபாரிசு கொடுக்கக்கூடிய, சிபாரிசு வழங்கக்கூடிய உரிமை கொடுக்க முடியும் என்று சொல்லி இறைவன் சொல்கிற இந்த செய்தியில் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இவ்வளவு தெளிவாக இன்னும் நிறைய செய்திகள் இருக்கு, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். இவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்ட செய்தியில் கூட புரிந்து கொள்ளாத மக்கள் நிறைய வழிகட்டு கொண்டிருக்கிறார்கள், நிறைய வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த தெளிவை நாம் பெற்று நாம் அறிந்த மக்களுக்கு சொல்லணும். அந்த புரியாத மக்கள், அதில் வழிகேட்டில் வீழ்ந்து கிடக்கிற மக்களை இதிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய செய்தியை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக இறைவன் உங்களை என்னையும் ஆக்கி அல்பன பிரார்த்தனையோடு என் உரையை